இந்த உன்னதமான வெஸ்டீஜ் வாய்ப்புக்குள்ளே இணையதற்கு முடிவு எடுத்த உங்களை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். வி கங்க்ராச்சுலேட் யூ. இப்போ இந்த வாய்ப்பில் மிகப்பெரிய லெவலில் உன்னதமான பொருளாதார நேர சுதந்திரம்ங்கிற லெவலுக்கு நம்ம வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் 90 days பிளான். ஸோ இப்போ இங்கே என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல நாம் இந்த வாய்ப்புகளை வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அடுத்தது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஃபைன். ஆரோக்கியம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல்கள் மூளைக்கு மூளை தினம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. காரணம் நோய்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 100க்கு 95% வியாதிகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு 10 நாள் ஒரு 12 நாள் நம்ம உணவே சாப்பிடலை அப்படின்னாக்கா நம்ம ஒரு அடுத்த நாள் 13ஆவது நாளோ 14ஆவது நாளோ நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எனர்ஜி இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடம்புல எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு உறுப்புமே சரியாக வேலை செய்யணும். அப்போ அது சரியாக வேலை செய்யணும்னா அந்தந்த உறுப்புகள் வேலை செய்வதற்கு உண்டான ஊட்டச்சத்து உண்டான உணவுகளை நம்ம சாப்பிட்ருக்கணும். அப்போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புக்கும் என்னென்ன ஊட்டச்சத்து வேணுமோ அந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிட்ருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் ஊட்டச்சத்து வேணும்? we need carbohydrate, we need fat, we need minerals, vitamins, proteins, fiber. இந்த 6 விதமான ஊட்டச்சத்துக்கள் சமசீரான அளவில் நமக்கு தினம் வேணும். அப்போ எவ்வளவு பழங்கள் எவ்வளவு காய்கறிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முடியுதா? அப்படியே பழங்களும் காய்களும் நம்ம சாப்பிட்றதா வச்சுட்டா கூட அந்த பழங்களும் காய்களும் இன்றைக்கி வெளியே கிடைக்கிறது எல்லாமே ஹைப்ரிட்ஸ். தட் மீன்ஸ் அந்த பழம் காய் இருக்கே வெளியே அதில் அந்த ஊட்டச்சத்து என்ன இருக்கணுமோ அது இல்லை. ஆனால் அது மாத்திரம் இல்லை, அதில் எவ்வளோ சாயம் கலக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, பலவிதமான நஞ்சுகள். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தண்ணியிலேருந்து எடுத்து நீங்கள் எதெல்லாம் உணவாக எடுக்கிறீங்களோ அத்தனையிலுமே நச்சு இருக்குது. இதன் விளைவு தான் இன்றைக்கி இவ்வளவு வியாதிகளுடைய பெருக்கம். ஸோ இப்பேற்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் பலவிதமான ஆரோக்கிய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டச்சத்து பொருட்கள், மருந்துகள் இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்த்து நமக்கு நோய் வராமல் தவிர்க்குது. அப்படி ஒரு உதாரணமாக நான் சொன்ன மாதிரி நமக்கு வேணுங்கிற அத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 விதமான ஊட்டச்சத்துக்களும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வெஸ்டீஜ் பொருள்னால இருக்குது. இதற்கு உதாரணமாக சொல்கிறேன். 1930-40களில் மெக்சிகோ சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்த மக்கள் 150, 160, 170 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வயது 90, 100 வயதை தாண்டும் போது கூட திடகாத்திரமாக இருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அங்கே போய் ஒரு 10 வருடம் 15 வருடம் அவங்களோட இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு மத சடங்கை மையமாக வச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடல் பாசியை சாப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த கடல் பாசி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அதில் நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அத்தனை ஊட்டச்சத்தும் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் ஸ்பிருலினா. அதனால தான் இன்றைக்கி நாசா விஞ்ஞானிகள் அவங்க விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்கு போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போகிற பொருட்களில் 70% ஸ்பிருலினா. ஸோ இப்போ இந்த ஸ்பிருலினாவை நம்ம தினம் காலையில் ஒரு வேளையும் மதியம் ஒரு வேளையும் இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அத்தனை ஊட்டச்சத்து கிடச்சிருது. ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான வழி இது. அது மாத்திரம் இல்லை, நம்ம உடம்புல தினம் செல்கள் உருவாகுது, செல்கள் அழியுது. அப்போது செல்கள் உருவாகும் போது அது ஆரோக்கியமான செல்லாக உருவாகணும். அப்போ ஆரோக்கியமான செல்லாக உருவாகணும்னா நம்ம சாப்பிட்ற உணவில் ஊட்டச்சத்து இருக்கணும். அடுத்தது நம்ம மனநிலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு, ஒரே டென்ஷன். ஸோ இதன் விளைவு தான் வரக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல. அதனால தான் 20-25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது, பிளட் சுகர் வருது, ஸ்ட்ரோக் வருது எல்லாமே. பட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோனி சாப்பிடும்போது உருவாகக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நோனியை நம்மளும் நம்ம குடும்பமும் தினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த உருவாகிற செல் ஆரோக்கியமாக உருவாக போகுது. அப்படி ஆரோக்கியமான செல்லை உருவாகும் போது என்ன நடக்கும்? அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒரு புது உறுப்பாக மாறிடும். அப்போ அங்கே ஏதாவது வியாதிகள் இருந்தால் அந்த வியாதிகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்பிருலினா நோனி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நம்ம நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டெங்கு காய்ச்சல். இன்றைக்கி டெங்கு காய்ச்சலில் மிக சீரியஸாக இருந்தவங்க கூட நம்ம வெஸ்டீஜினுடைய கொலஸ்ட்ராமை உட்கொண்டு அந்த ஊட்டச்சத்தினால் குறைபாடெல்லாம் டெங்கு ஆயிருந்ததுனாக்கா அவங்க அதை விட்டு வெளியே இன்றைக்கி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு யமலோக கதவையே தட்டக்கூடிய லெவலில் இருக்கிறவங்கள கூட வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சக்தி அந்த கொலஸ்ட்ராமுக்கு இருக்குது. அப்போ சத்துள்ள போதே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் போதே நம்ம அதை சாப்பிட்டோம்னா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியமான கேடயத்தை அந்த கொலஸ்ட்ராம் போடுன்னு யோசிச்சு பாருங்கள்.
அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இன்றைக்கி நம்ம வெஸ்டிஜோட இன்விகோ ப்ரோட்டீன் சாப்பிட்டு அவங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளையே ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய லெவலுக்கு இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் இருக்குன்னா, நம்மளுடைய குழந்தைகள் அந்த இன்விகோ ப்ரோட்டீன் பவுடரை ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட மூளை வளர்ச்சி, எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி பலவிதமான ஆரோக்கிய பொருட்கள் நம்ம வெஸ்டிஜில் இருக்குது. நம்மளுடைய இருதயத்துக்கு சம்மந்தமானது, நம்மளுடைய கிளைசிமிக் ஹெல்த்துக்கு தேவையானது, நம்மளுடைய எலும்புகளை பராமரிக்கக்கூடியது, இது மாதிரி பலவிதமான ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்து பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு எதெல்லாம் வேணுமோ அதில் கரெக்டாக வாங்கி நம்ம ரெகுலராக இதை உட்கொண்டுட்டே வந்தோம்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பது நிச்சயமாயிடுது. இப்போ நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி, அப்போ இதுக்கு ஒரு 5000 6000 செலவாகுதே முதல் தடவை வாங்குறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். டோன்ட் வரி. அப்படி முதல் தடவை இந்த பொருட்களை 6000 7000 ரூபாய்க்கு வாங்கும்போது இதையே நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த 90 டே பிளானில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அசம்ஷன் என்னென்னா, நாம் இந்த வாய்ப்புகளை முதல் மாதம் நமக்கு கீழே ஒரு 6 நண்பர்களை இந்த டிவிடியோ அல்லது நம்மளை அப்ளைன் மூலியமாகவோ இந்த வாய்ப்பை பற்றின விஷயங்களை சொல்லி அவங்கள இந்த நிறுவனத்துக்குள்ளே இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் போது அவங்களும் அவங்க வீட்டுக்கு தேவையான ஆரோக்கியமான பொருட்கள், பர்சனல் கேர் பொருட்களை ஒரு 6000 7000 ரூபாய்க்கு, அதாவது ஒரு 200 PV வரா மாதிரி அவங்க வாங்குகிறாங்க. அப்படி ஒவ்வொருவரும் வாங்குகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பழையாக இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு மாதம் 100 PVக்கு பொருட்கள் வாங்குறதாக வச்சுப்போம். 100 PVங்கிறது ஒரு 3000 3200 ரூபாய்க்கு உள்ள பொருட்களாக இருக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முதல் மாதம் நமக்கு கீழே 6 நண்பர்கள் வராங்க. அவங்க ஒவ்வொருவரும் 200 PVக்கு வாங்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1200 PV ஆகிடுது. நம்ம ஒரு 100 PVக்கு வாங்கியிருப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1300 PV பண்ணியிருப்போம். ஸோ நம்ம 8% இருப்போம். நமக்கு கீழே அவர்கள் எல்லாரும் 5% இருப்பாங்க. ஸோ அவர்கள் பண்ண வியாபாரத்தில் நமக்கு 3%, நம்ம பண்ண 100 PVலேருந்து 8%, ஆக ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அந்த முதல் மாத வருமானம் 792 ரூபா வரும். இந்த கால்குலேஷன் எல்லாம் எப்படிங்கிறத உங்களுக்கு இது யார் காமிக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கிளியராக விளக்குவாங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த மாதம் என்ன நடக்கும்? நமக்கு கீழே அதே 6 நண்பர்கள் அவங்க நம்ம எப்படி அந்த 6 நண்பர்களை இணைச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கீழே ஒரு 6 நண்பர்களை இந்த வாய்ப்புகளை இணைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்படி ஒவ்வொருவரும் இதே மாதிரி செய்யும்போது அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொருவரும் 1300 PV பண்ணுவாங்க. அப்போ 6 பேர் 1300 PV பண்ணும்போது 7800, நம்ம ஒரு 100 PV பண்ணியிருப்போம், 7900 PV அந்த மாதம் செய்வோம். இந்த நிறுவனத்தில் ஒரே மாதத்தில் 7500 PV செஞ்சோம்னா we are called fast start director, அதாவது 20% போய் அடைஞ்சிடறோம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதம் நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர் ஆகிடுறோம். 7900 PV பண்ணிடுறோம். அப்போ அந்த மாதம் நம்மளுடைய வருமானம் எவ்வளவுன்னு கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா இட் கம்ஸ் டு அரௌண்ட் 23180 ரூபா வருகிறது. இதனுடைய விவரங்களை திருப்பி சொல்கிறேன். இது யார் உங்களுக்கு காமிக்கிறாங்களோ உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம முதல் மாதம் 6000 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு நம்ம யோசித்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? மாதம் 6000 ரூபாய் பொருள் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய அதர் செலவுகளையும் செய்வதற்குண்டான ஒரு வருமான வாய்ப்பே நமக்கு வந்திருக்கு. இதோடு நின்றுடுமா? 3வது மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3வது மாதம் நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாஸ்ட்டாக டைரக்டர் ஆகிடுவாங்க. நம்ம கிரவுண்ட் டைரக்டர் லெவலுக்கு போயிடுவோம். அப்போ நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,28,445. திருப்பி யோசிச்சு பாருங்கள், இது வருமானம் இதோடு நிற்குமா? ஸோ இப்போ படிப்படியாக மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய வருமானம் வளரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் வெஸ்டிஜ் வாய்ப்பு. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வீடு நம்மளுடைய குடும்பம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முதல் தடவை இந்த வாய்ப்புகளை வரும்போது 200 PV அல்லது அதற்கு மேலே பொருட்களை வாங்கி அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த நியூஸை பரப்பும்போது இந்த மாதிரியான உன்னதமான நிலைக்கு போவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தான் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 90 டேஸ் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைங்க. உங்களை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங் திஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.